நம்ம தேடி வந்த பொட்டலம் இந்த குடம்லாம் தான் இருக்கு. எடுத்தமா போனமான்னு மட்டும் தான் இருக்கணும். எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி ஏரியால போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. தர்ஷினி சீஃப் கிளியரா? கிளியர் சீஃப். டிடெக்டிவ் தர்ஷினி, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாகவும் பயமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசா இருக்கு, பட் பயமா இல்ல சீஃப். நீ பயப்படாம இருக்கணும்னா நான் ஒரு கதை சொல்லவா? பட் சீஃப் நான் பயப்படவே இல்லை. அப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். உனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் தெரியுமா? ரொம்ப பிடிக்கும். வெரி குட். ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம நாட்டோட சிஎம்மா இருக்கும்போது ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம நாட்டு மக்கள் ரோட்டில் நடந்து போகிறத பார்த்துட்டு அவங்களே ரோட்டில் நடந்தானே போகிறாங்க, நம்ம ஏன் காரில் போனோம்? தர்ஷினி, உனக்கு அப்துல் கலாம் பிடிக்குமா? பிடிக்கும்னா நான் சொல்கிறத முதல்ல கவனி. ஒரு ஹையர் அஃபிஷியல் பேசிட்டு இருக்கும்போது நீ அங்கே பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா அது நீ என்னை மதிக்காததுக்கு சமம். நீ என்ன கவனிக்கணும், இட்ஸ் மை ஆர்டர். சாரி சீஃப். நம்ம நாட்டு குழந்தைகளை இலவசமாக படிக்கணுங்கிறதுக்காக சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தினதை ஏபிஜே. தர்ஷினி, நான் பேசிட்டு இருக்கும்போது நீ உன் ஐபால் ஷிஃப்ட் பண்ண அப்படின்னா அது நீ என்னை மதிக்காததுக்கு சமம். Do you want that? No. Then listen to me. இதே மாதிரி பல இடங்களில் பல நேரத்தில் மக்களோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த தர்ஷினி, நான் இவ்வளோ சொல்லியும் நீ அங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னா உனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஐயோ சீஃப், எனக்கு பிடிக்கும், பட் அவனா சாகவே இல்லை. அது சொல்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். What do you mean? நான் சுட்டும் சாகலையா? ப்ரூவ் பண்ணி காமிக்கட்டுமா? தயவு செஞ்சு. தர்ஷினி, பாத்தியா இந்த கட்டைக்கு இவ்ளோ பயப்படுறானா? அப்போ என் கன்ஷட் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். சீஃப், உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிரோட இருக்கான். என்ன தர்ஷினி? நான் உன்னை சுடும் போதே செத்துந்தேன்னு வச்சுக்கோவேன், உன்னை உயிரோட விட்டுருப்பேன். எப்ப என்ன நடிச்சு ஏமாத்துனியோ உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. தர்ஷினி வா. தர்ஷினி, நான் உனக்கு இன்னொரு கதை சொல்றேன். உனக்கு சிவாஜி கணேசன் தெரியுமா? சாதாரண பஸ் கண்டக்டர் இருந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. நீங்க முதல்ல சொன்ன கதையே தப்பு. அது காமராஜர், அப்துல் கலாம் இல்ல. சரி வீடு. உனக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தெரியுமா?